ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எக்ஸலில் யூனிக் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு நேம் லிஸ்ட் இருக்குது. அதில் இப்போ ஈக்குவல் டு யூனிக் ஃபங்க்ஷன், அதில் அரே ஆர்குமெண்ட்டில் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை கொடுத்துடலாம். நேம் லிஸ்ட்டை கமா யூனிக் ரிட்டர்ன் யூனிக் ரோஸ்ன்றது தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ அதை ஒமிட் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டர்ன் எவ்ரி டிஸ்டிங்க்ட் ஐட்டம் தான் டிஃபால்ட்டு. இப்போ நம்ம எக்ஸாக்ட்லி ஒன்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்துடலாம். இப்போது இந்த நேம் லிஸ்ட்டில் ஒரே ஒரு தடவை வந்திருக்கிற நேம்ஸ் மட்டும் இப்போ இங்கே வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூனிக் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சார்ட் பண்ணணும்னா சார்ட் ஃபங்க்ஷன், அதில் அரே ஆர்குமெண்ட்டில் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் அரே ஆர்குமெண்ட்டை கிளிக் பண்ணாலும் வரும். இப்போது கமா சார்ட் இண்டெக்ஸ்ன்றதை ஒமிட் பண்ணிவிட்டு கமா அசெண்டிங் ஆர்டர் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். -1 கொடுத்துட்டு டிசெண்டிங் கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிக்கலாக வேண்டாம், ஹரிசான்டலாக தான் வேணும்னா டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்போஸ் அதில் அரே ஆர்குமெண்ட்டில் இப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ட் யூனிக்லாம் இருக்குது. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா ஹரிசான்டலாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இது ஸ்பில் ஆகி வந்திருக்கிற ரிசல்ட். வேணா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl+Shift+V கொடுத்து ஆஸ் அ வேல்யூவாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா Ctrl+Z கொடுத்து பேக் வந்துடலாம், ரிவர்ஸில் வந்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.